வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். நம்ம லாஸ்ட் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எப்படி நம்ம கணக்கில் பார்த்துட்டு இருந்தோம். ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் 2 பார்ட் பார்த்தா நீங்க பாக்குறதுனா 3வது பார்ட். ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டின் பாருங்க. எல்சிஎம் கண்டுபிடி சொல்றாங்க. என்னது x cube minus a cube and x minus a the whole square. இதுக்கு வந்து பார்த்தா எல்சிஎம் எடுக்க சொல்றாங்க. நம்ம எல்சிஎம் எடுக்கணும்னா நம்ம x க்கு என்ன பண்ணுவோம்? அல்ஜிப்ரா கணக்கிட்டாலே ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். x a க்கு தான் என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஆனா சப்ஸ்டிட்யூட் பண்றது HCF மட்டும் பண்ணுங்க. ஏன்னா எல்சிஎம் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ராங்கா தான் வரும். சரிங்களா? அதனால எல்சிஎம் கொண்டு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி ஒரு சில ஆன்சர் வரும், நிறைய ஆன்சர் வந்து ராங்கா தான் வரும். சரிங்களா? HCF மட்டும் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சரி, அதனால இது என்ன பண்றோம்னா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்ம எல்சிஎம்னா HCFல என்ன பண்ணுவோம்? காமனா இருக்கிறது எழுதுவோம். ஆமா தானே? காமனா பொதுவா இருக்கிறது எழுதுவோம். அதிகமான இருக்கு குறைவான எடுக்க எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x ஸ்கொயர் y z ஸ்கொயர் சரி z கியூப் x y x cube z y z அப்படின்னு வச்சுக்கேன். இப்போ அந்த HCF கண்டுபிடிக்கணும்னா பொதுவாக இருக்கிறது எழுதுவோம். எல்லாத்துலயுமே x y z இதுல குறைவான அடுக்கு எழுதுவோம். குறைவான அடுக்கு ஸ்கொயர் x வந்து ஸ்கொயர் தான் குறைவான அடுக்கு, ஒய்ல ஒய் தான், இசட்ல இசட், இதுதான் HCF. ஓகே, நான் HCF காமனா எழுதுவோம், குறைவான அடுக்கு எழுதுவோம். ஆனா எல்சிஎம்ல காமனா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, அதிகமான அடுக்கு எழுதிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி இத இங்க x மைனஸ் a த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்ப இதுவும் x மைனஸ் y த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கணும். அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இது ஃபார்முலா எப்படின்னா இந்த x கியூப் மைனஸ் a கியூப் எப்படி எழுதலாம்னா x மைனஸ் a த ஹோல் ஸ்கொயர் x ஸ்கொயர் பிளஸ் ax பிளஸ் b ஸ்கொயர் a ஸ்கொயர். ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? இதை நான் அப்படி எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ எல்சிஎம் எடுத்து என்ன சொல்றீங்க? காமனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, இங்க x மைனஸ் a த ஹோல் ஸ்கொயர் இருக்கா? அப்போ x மைனஸ் a த ஹோல் ஸ்கொயர் இதுல இருக்கு. இதை நான் இப்ப எழுதிட்டேன். ஓகேங்களா? இதுல இருக்கு, இதுல இருக்கு. அப்போ ஒண்ணு எழுதிட்டேன், பொதுவா எழுதிட்டேன். இது வந்து பொதுவா இல்ல அப்படி நம்மள என்ன பண்ணணும்? அதையே நம்ம சேர்த்துக்கலாமா? கிளியரா போடுறது நமக்கு. எல்சிஎம்ல காமனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காமனா இல்லைனாலும் என்ன பண்ணிக்கலாம்? அதை நம்ம எழுதிக்கலாம். இல்ல, ரெண்டுலுமே x மைனஸ் a ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அதுக்கப்புறம் பொதுவா இல்லாத எழுதிக்கிறேன். அப்போ x ஸ்கொயர் பிளஸ் ax பிளஸ் a ஸ்கொயர். ஸோ ஆன்சர் பார்த்தா நம்மளுக்கு என்னது? சி. சரிங்களா? நெக்ஸ்ட். ஸோ அதே சம் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே தான் x கியூப் மைனஸ் a கியூப் ஃபார்முலா தான் சம் தான், அதே சம் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதனால நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப். இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதை ஃபார்மேட் நம்ம மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் முன்னாடி இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, நம்பர் இருக்கா? 3 2 இங்க 1 இருக்கு மாதிரி இருந்தா நம்பர் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கேட்டதால என்ன நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க. 3 2 1 எல்சிஎம் என்ன? எல்சிஎம் என்ன? 3 2 1 எல்சிஎம் என்னன்னு பார்த்தோம்னா 6 வரும். ஏன்னா 3 2 1ன்றது சார்பகாயன். சார்பகாயன் இருந்துச்சுன்னா, சார்பகாயன் நான் சொல்லியிருப்பேன் நான், 3 நம்பரும் ஒரே நம்பரால் வகுப்படாது. அப்படி வகுப்படாம இருந்துச்சுன்னா 3 நம்பரையும் பெருக்கிட்டாலே போதும், அது எல்சிஎம்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ 3 × 2 6, 6 × 1 6. அப்போ இது வந்து பார்த்தோம்னா 6. ஓகேனா? அப்போ 6 எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த 2 ஆப்ஷன் வரும். சரி, இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகேவா? அடுத்து a மைனஸ் a. சரி, a மைனஸ் 1 இருக்குங்களா? ஓகேவா? அடுத்து இதை நம்ம எப்படி எழுதலாம்? a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணலாமா? ஏன்னா அதை ஸ்கொயர் பண்ணா அது என்னது வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேனா? 1 ஸ்கொயர் 1 தான். சரிண்ணா? இப்போ இதை பாருங்க, a மைனஸ் 1 இங்க a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா? அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a பிளஸ் b இன்டு a மைனஸ் b. ஓகேங்களா? இப்போ 3மே நான் எழுதிட்டேன். இப்போ நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டேன் 6. அது ஓகே. இப்போ எல்சிஎம்ல என்ன சொல்லிருக்கேன்? காமனா இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பொதுவா இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல எழுதிங்க. ஓகேங்களா? பொதுவா இருந்தாலும் சரிதான், பொதுவா இல்லைனாலும் சரிதான். பொதுவா இருக்குது பார்த்தோன்னா இங்க 1 a மைனஸ் 1, இங்க a மைனஸ் 1 இருக்கு. சரி, இது வந்து 1. ஓகேனா? அப்போ a மைனஸ் 1 a மைனஸ் 1 இருக்கு, இங்கேயும் a மைனஸ் 1 இருக்கு. அப்போ 3லுமே a மைனஸ் 1 இருக்கும்போது எல்சிஎம்ல என்ன ஆகும்? HCFல என்ன ஆகும்? லீஸ்ட் பவர் எழுதுவோம். அதாவது HCFல குறைவான அடுக்கு எழுதுவோம். எல்சிஎம்ல என்ன ஆகும்? அதிகமான அடுக்கு எழுதணும். அப்ப a மைனஸ் 1 இருக்குங்க, இங்க a மைனஸ் 1 இருக்கு, இங்க a மைனஸ் 1 இருக்கு. அப்ப a மைனஸ் 1 அதிகமான அடுக்கு என்ன? a மைனஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர். HCFல என்ன ஆகும்? குறைவான அடுக்கு எழுதுவோம். ஓகேனா? அப்ப 6 a மைனஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர். ஓகேனா? HCFல என்ன ஆகும்? காமனா இருக்கிறது மட்டும் தான் எழுதுவோம். எல்சிஎம்ல அப்படியே ஆப்போசிட், காமனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற இதுக்கு 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 போகும்போது ஹையஸ்ட் பவர் எழுதுறேன். இன்னும் காமனா இல்ல, a மைனஸ் 1 வந்து காமனா இல்ல. அப்ப என்ன a பிளஸ் 1 காமனா இல்ல, அதை நான் சேர்த்துப்பேன். அப்போ 6 × a மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் a plus 1. அதான் ஆன்சர்.
ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். ஓகே, நான் மறுபடியும் நான் சொல்றேன், ஹச்சிசிஎஃப்ல என்ன பண்ணணும்னா காமனா இருக்கணும், எல்சிஎம்ல காமனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் எழுதிக்கலாம். ஹச்சிசிஎஃப்ல குறைவான அடுக்கு எழுதுவோம், எல்சிஎம்ல அதிகமான அடுக்கு எழுதுவோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சுப்போம். என்னென்ன இருக்கு? 12 15 12 15. ஸோ இது 12 15 எல்சிஎம் பார்த்தா 60 வரும். டக்குன்னு பார்த்தாலே சொல்லிடலாம், ஏன்னா 15 ஒரு மடங்கு தான் வரும். ஓகேண்ணா? ஓகே, என்னன்னாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 3 ஆச்சு, 4 3 12, இது 5 3 15, வேற இது அடிக்க முடியாது. அப்போ எல்சிஎம்னா சைடு இருக்க நம்பர் கீழே இருக்க நம்பர் பிரிக்கணும். ஓகேண்ணா? அப்போ 20 20 3 60. ஓகேங்களா? ஸோ அப்போ 60 எங்க இருக்கு? இங்கே ஒரு ஆப்ஷன், இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா டைரக்ட் அடிச்சலாம், 2 ஆப்ஷன் இருக்குது அப்படி வச்சுக்கோ. ஓகேங்களா? அடுத்து ஹையஸ்ட் பவர். ஹையஸ்ட் பவர்னு பாருங்க, எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் கியூப் ஒன்று இருக்கு, இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. சரி, இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. அப்போ இது ரெண்டுல ஹையஸ்ட் பவர் வந்து எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் கியூப். அப்போ 60 எல்சிஎம் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் கியூப் ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்து பொதுவா இல்லாதது எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் வந்து பொதுவா இல்லை. ஓகேங்களா? பொதுவா இருக்கு, அதுல ஹையஸ்ட் பவர். பொதுவா இல்லாத நம்ம சேர்த்துக்கலாம். அப்ப என்ன இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அப்ப 60 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் ஹோல் கியூப் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன ஆன்சர்? ஆன்சர் சி. சரிங்களா? ஓகே, இதை பாருங்க, லீஸ்ட் காமன் மல்டிப்ளிகேஷன் எல்சிஎம் தான். சரிண்ணா? எல்சிஎம் கண்டுபிடிக்கும் ஃபர்ஸ்ட் முன்னாடி நம்பர் இருக்கா நம்ம செக் பண்ணுவோம். முன்னாடி எது நம்பர் இருக்கா? இல்ல. அப்படின்றப்ப நல்லா பாருங்க, இது ரெண்டு 2 காமனா வெளியிடலாமா? இது ரெண்டு 2 காமனா வெளியிடுனா 2 நான் காமனா வெளியிடுனா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 வந்துருமா? ஏன்னா இது 2, இதுல 2 வெளியிடும்போது கிடைக்கும். அடுத்து இதுல 3 வெளியிடலாம். 3 வெளியிடுனா எக்ஸ் ஸ்கொயர், இது 3 வெளியிடுனா மைனஸ் 3x, இதுல 3 எடுத்தா 2 ஆயிடும், பிளஸ் 2. ஓகேனா? இதுல நான் 6 காமனா வெளியிடுறேன். 6 வெளியிடுனா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2 கிடைக்கும். சரி, இப்போ நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்குமா? அப்ப 2 3 6க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 6 பெரிய நம்பர், 3 ஆளி வகுப்படும் 2 ஆளி வகுப்படும். சரிதானே? அப்ப எல்சிஎம் என்ன? 6. அப்ப இதுல எது 6 இருக்கான்னு பாருங்க, இந்த 2 ஆப்ஷன் 6 இருக்கு. ஓகே, அப்ப 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இதை நம்ம எல்சிஎம் காமன் பொதுப்படுத்தி பார்க்கணும். அதாவது இதை நம்ம எப்படி எழுதலாம்? இப்ப நம்பர்ஸ் விட்டுருவோம், நம்பர்ஸ் வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேண்ணா? இதை நம்ம பிரிச்சு எழுதிக்குவோம். இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் எழுதலாமா? எழுதலாங்களா? இது எப்படி எழுதலாம்? இது வந்து காமன் ஃபேக்டரைசேஷன் பண்ணி ஆகணும். அதாவது இது பெருக்கல், இது கூட்டல். ஓகேங்களா? பெருக்குனா 2, கூட்டுனா மைனஸ் 3. அப்ப பெருக்குனா 2, கூட்டுனா மைனஸ் 3னா எப்படி எழுதலாம்? 1 3 எழுதலாமா? 1 3னா இது 2 பெருக்கி பாருங்க, என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். சில ஆனா நம்மளுக்கு வரணும் 2 வரணும். ஓகேண்ணா? இப்போ இதுக்கு நான் மைனஸ் போட்டேன்னா 2 பெருக்குனா மைனஸ் 3 அப்படின்னு வரும். சில 1 2 சரி 1 2 எடுக்கிறேன், 1 2 எடுக்கிறேன். இது 2 பெருக்குனா 2 வரணும், பிளஸ் 2 வரணும். கிளியரா? கூட்டுனா மைனஸ் 3 வரணும், பெருக்குனா பிளஸ் 2 வருது, கூட்டுனா என்ன ஆகும்? பிளஸ் 3 வருது. அதனால இது 2க்கு மைனஸ் போட்டுக்கலாமா? மைனஸ் போட்டுனா இப்போ பாருங்க, பெருக்குனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2, கூட்டுனா மைனஸ் 3. ஓகே, அப்போ இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் 1 ஒன்று எழுதிக்கலாம், இன்னொன்னு எக்ஸ் மைனஸ் 3 ஒன்று எழுதிக்கலாம். சரிதானே? புரிஞ்சுதுங்களா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 1 ஒன்று எழுதிக்கலாம், இன்னொன்னு எக்ஸ் மைனஸ் 3 ஒன்று எழுதிக்கலாம். சரி, அப்போ இது எக்ஸ் மைனஸ் 1, இன்னொன்னு எக்ஸ் மைனஸ் 3. ஓகேங்களா? ஓகே, இது எப்படி எழுதலாம்? பெருக்குனா பிளஸ் 2, கூட்டினா பிளஸ் 3. அப்போ 1 2 பெருக்குனா பிளஸ் 2, கூட்டினா பிளஸ் 3. அப்போ இதை எப்படி எழுதலாம்? ரெண்டுமே பிளஸ். அப்போ எக்ஸ் பிளஸ் 1 எழுதிக்கலாம், இதை எக்ஸ் பிளஸ் 2 எழுதிக்கலாம். இப்போ பொதுவா இருக்குது என்னன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இதை நம்ம பிரிச்செடுக்கலாம்ல. பிரிச்செடுக்கலாம் எப்படி எழுதலாம்? இது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர், சரி, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இருக்கு. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? a பிளஸ் b 2 a மைனஸ் b. சரியா? இப்போ நம்ம ஃபார்மேட்டுக்குள்ள வந்தாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி எழுதியாச்சு, இதை எழுதியாச்சு, இதை இப்படி எழுதியாச்சு, இது இப்படி எழுதியாச்சு. எல்சிஎம் வந்து ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிறத எழுதிக்கிறோம். என்னென்ன இருக்கு பாருங்க. எக்ஸ் மைனஸ் 1 இங்க இருக்கு, இங்க எக்ஸ் பிளஸ் 1. ஓகே, வேற எதுவும் காமனா இருக்கான்னு பாருங்க. எது காமனா இருக்குன்னு? எக்ஸ் பிளஸ் 2, இங்க எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. ஓகேனா? இப்போ இது ரெண்டு அடிச்சிடுவேன் நான். பொதுவா இருக்கிறது எழுதுறேன், எக்ஸ் பிளஸ் 2. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன பொதுவா இருக்கு? இல்ல. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் பிளஸ் 2, வேற என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 3, எக்ஸ் பிளஸ் 3.
அப்படின்னு இருக்குங்களா? எக்ஸ் பிளஸ் 2 எழுதியாச்சு, எக்ஸ் மைனஸ் 1 எழுதியாச்சு. இதை நம்ம பிரிக்கும் பொழுது என்ன உங்களுக்கு 1 3 வருது. சரி 1 2 1 2 1 2 2 தான். கரெக்டா. அடுத்து எக்ஸ் மைனஸ் 2 இருக்கா? எக்ஸ் மைனஸ் 2 வேற எது காமனா இருக்கா பாருங்க. இதுல 3 இருக்கா? நீங்க எக்ஸ் பிளஸ் 2 காமனா எழுதிட்டேன் நான். அடுத்து எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 எழுதிட்டேன். அடுத்து எக்ஸ் மைனஸ் 2 எழுதிட்டேன். இன்னும் மீதி என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 1 மீதி இருக்கு. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எக்ஸ் பிளஸ் 1 மீதி. ஓகேங்களா? அப்போ நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் என்ன பார்த்தோம்? 6 நம்ம பார்த்தோம். இதோட மத்ததெல்லாம் அது நம்ம பார்த்தோம். அப்ப இது எங்க இருக்குன்னு பாருங்க. 6 சரிங்களா? இதுல நான் மாத்தி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க ஆர்டர் பண்ணிருக்கான கூட பாத்துக்கலாம். இங்க எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. இங்க என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. அடுத்து எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. கரெக்டா? அப்ப ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் எல்சிஎம் ஆஃப் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ எல்சிஎம்னா என்ன? காமனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஹையஸ்ட் பவரா இருக்கணும். சரிதானே? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சுங்க. எது? 35 42 30. சரிங்களா? 35 42 30க்கு என்ன பண்ணலாம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிண்ணா? இது ரெண்டு 7ஆல் அடிக்கலாம். ஓகேண்ணா? உங்களுக்கு எல்சிஎம்னா பொதுவாக எடுக்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? அதாவது கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு போயிடலாம். ஏதாவது 2 நம்பர் பொதுவாக அடிச்சிருந்துச்சுன்னா, பொதுவா இருந்ததுன்னா நம்ம அடிச்சுக்கலாம். ஓகேண்ணா? ஓகே. இப்போ நான் 5ஆல் அடிக்கலாமா? 5ஆல் அடிச்சு பார்க்குறேன். இதுல 7 5 35. இது 42 5ஆல் வகுக்கூடாது, 30 வகுக்கூடாது. 6 6 5 30. அடுத்து இது ரெண்டும் 7ஆல் அடிக்கிற மாதிரி இருக்கு. 7ஆல் அடிக்கிறேன். 1 7 6 7 42. ஓகேண்ணா? இந்த 6 வகுக்கூடாது. இப்போ 2 6 இருக்கு. அப்போ பொதுவாக அடிக்கும்போது நம்ம 6ஆல் வகுத்துடலாம். 1 1 1 6. அப்போ எல்சிஎம் எல்லாத்தையும் பெருக்கணுமா? அப்போ 5 × 6 30 30 × 7 210. ஓகேங்களா? அப்ப நம்பருக்கு எல்சிஎம் பார்த்தா கிடையாது? 210 கிடையாது. அதுக்கப்புறம் லெட்டர் போது பொதுவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? எல்லாத்தையுமே நம்ம எழுதிக்கலாம். ABC வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? ஏ இங்க இருக்கு, ஏ இருக்கு, இங்க இருக்கு. சரியா? அதெல்லாம் பொதுவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. HCF என்ன பண்ணுவோம்? பொதுவா இருக்கிறது மட்டும் இருக்கணும். இதுல ABC 3லயுமே இருக்கு. சரியா? 3லுமே இல்லைன்னாலும் ஏதோ ஒண்ணுல இருந்தாலும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேனா? அப்போ 210 ABC நான் போடுறேன். இதுல HCFல லீஸ்ட் பவர் அர்த்தம். இதுல LCMல ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். அப்போ ஏல ஹையஸ்ட் பவர் என்னன்னா இங்க A கியூப் இருக்கு. சரியா? அப்போ A கியூப். Bல ஹையஸ்ட் பவர் என்னன்னா B கியூப். சரி, அப்போ B கியூப். Cல ஹையஸ்ட் பவர் என்னன்னா C கியூப். அப்போ C கியூப். அப்போ 210 A கியூப் B கியூப் C கியூப். ஆன்சர் பார்த்தா என்ன கிடைக்கும்? D அப்படின்னு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் அதே சம் தானா? அதே சம் தான் ரிப்பீட் ஆகுது. 35 42 30. அதே சேம் சம் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. இது ஃபைண்ட் தி எல்சிஎம். எல்சிஎம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேண்ணே? அப்போ என்ன இருக்கு? 90 150 225. ஸோ எல்லாத்தையும் 5ஆல் அடிக்கலாமா? இதுல 18 5 90, இதுல 35 15 30, இதுல 4 5 20, மீதி 2 5 5 25. அடுத்ததால் அடிக்கலாம். 3ஆல் அடிக்கலாம். 3 ஆச்சுன்னா 6 3 18, 5 3 30, 15 3 45. அடுத்ததால் அடிக்கலாம். 2ஆல் அடிக்கலாம். 2 ஆச்சுன்னா 3 2 6, I 2 10, 15 வகுப்படாது அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்த நான் 3ஆல் பண்ணலாமா? 1 3 3, 5 வகுப்படாது 5 அப்படியே அடிக்கிறேன். 3 I 3 15. இப்போ 2 5 இருக்கு. 2 5க்கு நான் ஒரு 5ஆல் வகுத்துடலாம். இப்போ 1 1 5 5 1 5 5. இப்போ சைடு இருக்கலாம் பிரிக்கலாமா? பிரிக்கிட்டா கிடைக்கும் எல்சிஎம் கிடைக்கும். சரிதானே? அப்போ 5 × 2 10, 10 30 90, 90 × 5 450 கிடைக்கும். ஓகேனா? அப்போ 450 எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு, இங்க இருக்கு. சரி, ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அடுத்து நீங்க செக் பண்ணவே இல்லை, டைரக்டா போயிடலாம். 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்? நீங்க செக் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து என்ன சொன்னேன்? பொதுவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 450 எழுதிக்கிறேன். XY Z பொதுவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் எழுதிக்கலாம். XY Z. இதுல என்ன சொல்றீங்க? ஹையஸ்ட் பவர் எழுதணும். அப்போ Xல ஹையஸ்ட் பவர் என்ன? கியூப். Yல ஹையஸ்ட் பவர் என்ன? கியூப். Zல ஹையஸ்ட் பவர் என்ன? கியூப். சரி, நான் அப்போ 450 X கியூப் Y கியூப் Z கியூப். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இது வந்து பார்த்தோன்னா மீகோமா காண்க அப்படின்றாங்க. அதாவது எல்சிஎம் பாதி கட்டா இருக்கு, இருந்தாலும் நீங்க தமிழ்ல பாத்துக்கோங்க. ஓகேங்களா? எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது 3க்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இதை தனித்தனி நம்ம பிரிச்சு தாக்கணும். ஓகேங்களா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? X கியூப் மைனஸ் 3 கியூப் எழுதலாமா?
ஓகே தானே? சரி ஓகே. இதான் x minus 3 the whole square. இது எப்படி எழுதலாம்? x square minus 3 square எழுதிக்கலாமா? ஓகே. இதை எப்படி பிரிச்சுக்கலாம்? இது என்ன பிரிக்கலாமா? a minus b the whole square. சரி, a square minus b square இருக்கா? அப்ப a square minus b square நம்ம எப்படி எழுதலாம்? a plus b into a minus b. இந்த ஃபார்மட்ல நம்ம எழுதிக்கலாம். சரிதானே? ஓகே. வேற என்ன எழுதலாம்? இது a plus b a minus b ன்றத எப்படி இத எழுதணும்னா எப்படி x plus 3 into x minus 3. ஓகே. வேற இத பிரிக்க முடியுமா பாருங்க. இது வந்து ஹையஸ்ட் பவர். இத ஹையஸ்ட் பவர் எழுதிக்கிறோம். வேற எது பிடிக்க முடியுமா பாருங்க. இது ஹையஸ்ட் பவர் x plus 3 x minus 3. x minus 3 தான் இந்த மாதிரி இருக்கு. சரிதானே? ஓகே. சரி ஓகே 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 ஓகே. அடுத்து இதை நம்ம பிரிச்சலாம்ல. நான் தான் சொன்னேன் x cube minus y cube. சரி, அதாவது a cube minus b cube நம்ம பிரிச்சலாம்னு சொன்னேன். x plus 3 into எப்படி எழுதலாம்? x square plus இது ரெண்டு ax. ஓகேனா? அப்போ 3x plus b square அப்போ 9. இந்த மாதிரி எழுதலாம் சொல்லணும்னா ஓகேவா? இப்போ நான் பாருங்க எது காமனா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகேனா? a minus b the whole square இருக்கு. இங்க a minus b இருக்கு. சரி, இது a minus b, சாரி, இது a minus b இருக்கு. இங்க a minus b இருக்கு. இப்போ மூணுலயுமே என்னது? a minus b a minus b a minus b எழுதிடலாம். சரிதானே? அப்போ a minus b என்ன? a minus b இதுல என்னது? x minus 3. இதுல ஹையஸ்ட் பவர் எழுதணும். x minus 3 ல ஹையஸ்ட் பவர் என்ன? இங்க ஸ்கொயர் இருக்கு. அப்போ மேல என்னது? ஸ்கொயர். கிளியருங்களா? அடுத்து நீ ரிமைண்டர் என்ன இருக்கு? இது கேன்சல் ஆயிடுச்சு, இது கேன்சல் ஆயிடுச்சு, இது கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைண்டர் என்ன இருக்கு? x plus 3 இருக்கு. அப்போ x plus 3 வந்துருக்கு. மீதி என்ன இருக்கு? இந்த இருக்கா? x square plus 3x plus 9 இருக்கா? அப்போ x square plus 3x plus 9. So answer பார்த்தனா x minus 3 the whole square x plus 3 x square plus 3x plus 9. So answer எங்க இருக்கு? C ல இருக்கு. So answer D is correct. Okay na sir? C. Next. இது LCM of அப்படின்னு சொல்றாங்க. LCM னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணுமா? 4க்கு 2க்கு LCM பார்த்தா 4. ஓகேனா? 4 தான் LCM. இப்போ இது எப்படி இருக்கு? x plus 1 இருக்கு. இதை வந்து பிரிச்சுக்கலாம். x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் எழுதலாமா? ஏன்னா நல்லா பாருங்க, x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணா இதே தான் கிடைக்கும். ஓகேனா? இதே பிறகு a minus b the whole square a square minus b square ஃபார்மட்ல இருக்கு. அப்ப a square minus b square equal to a plus b into a minus b. ஓகேனா? அப்ப x plus 1 into x minus 1. கிளியரா? ஓகே. இப்போ LCM 4. அதுக்கு அப்புறம் என்ன? x plus 1 x plus 1 ரெண்டுலயுமே இருக்கு. அதனால ஒரு x plus 1 எழுதிக்கிறோம். இதுல காமனா இல்லாதது x minus 1. அப்ப x minus 1 எழுதிக்கலாம். அப்போ 4 into x plus 1 x minus 1. ஓகேனா? ஓகே. இத பாருங்க. இது பிறகு a plus b into a minus b. இப்படி இருந்துச்சுனா நம்ம விட்டுறலாம். இல்லனா a plus b into a minus b ஃபார்முலா என்ன? a square minus b square. ஓகேனா? அப்ப 4 into a squareன்றது என்ன? x square minus b b square அளவு 1. b தான 1. அப்ப 1 square. 1க்கு ஸ்கொயர் போட்டால 1 போடலாம். என்ன கிடைக்கும்? 4 into x square minus 1 அப்படி நமக்கு கிடைக்கும். சரியா? ஆன்சர் C is correct. நெக்ஸ்ட் இது லீஸ்ட் காமன் மல்டிப்ளிகேஷன், அதாவது எல்சிஎம் கேக்குறாங்க. எல்சிஎம்னா என்ன சொல்லிருக்கேன்? காமனா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, அதிகமான அடுக்கா இருக்கணும். ஓகேனா? இங்க பாருங்க a பவர் k plus 3 a பவர் k plus 5. சோ இதுல a வந்து காமனா இருக்கு. காமனா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, இருக்குறத நம்ம எழுதிக்கலாம். இதுல ஹையஸ்ட் பவர் என்ன? k plus 5. சோ ஆன்சர் வந்து பார்த்தா நமக்கு D. ஓகே. இந்த क्वेश्चन பார்த்தா அடிக்கடி கேக்குறாங்க. ஏன்னா இதுல வந்து பகியன் பகாயனை பத்தி கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஓகேங்களா? சோ பாருங்க, if b is a prime number then the LCM of b and b plus c is அப்படிங்கறாங்க. அதாவது பார்த்தா b ன்றது ஒரு பகாயன்னு சொல்றாங்க. சரிங்களா? b என்பது ஒரு பகாயன்னு சொல்லிட்டாங்க. அப்போ b யும் b plus 1 இதோட எங்களுக்கான மீச்சிமா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? ஓகேவா? சரி ஓகே. நல்லா பாருங்க, பகாயனோட எல்சிஎம் என்ன சொன்னேன்? பகாயனோட எல்சிஎம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ரெண்டுமே பகாயனா அதோட எல்சிஎம் பார்த்தா 2 பெருக்கு தொகைக்கு சமமா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3,2 ஓகேங்களா? 3,2ன்ற ஒரு 2 நம்பர் எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ அதோட எல்சிஎம் வந்து எப்படி இருக்கும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், இது 2 பெருக்கிட்டாலே போதும், அது என்ன எல்சிஎம் கிடைக்கும். சரிதானே? புரியுதா உங்களுக்கு? 3,2ன்ற நம்பர் இருக்குன்னா அது 2ன்னா அது பகாயன். அப்போ 2 பெருக்குனா என்ன கிடைக்கும்? எல்சிஎம் கிடைக்கும். கிளியர் தானே? ஓகே. அதே b ன்றது ஒரு பகாயனா இருந்துச்சுன்னா b வந்து b plus 1 ஓட எல்சிஎம் என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க.
சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்றேன், b இந்த ஒரு பகையன் நானா ஒரு பகையன் எடுத்துக்கிறேன். இப்போ b = 2 எடுத்துக்கலாமா? 2ன்றது என்னது, ஒரு பகையன். கிளியருங்களா? அப்போ இது வந்து என்னது, 2. இது 2 + 1 எவ்வளவு, 3. இப்போ இது 2க்கு எல்சிஎம் என்னன்னு தான் கேக்குறாங்க. ஓகேங்களா? 2க்கு 3க்கு எல்சிஎம் என்ன, 6. ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, இது 2 சார்பகையன். 2 3 ஒரே நம்பரால் வகுப்படாது. ஒரே நம்பரால் வகுப்பட்டுச்சுன்னா அது சார்பகையன், ஒரே நம்பரால் வகுப்படலைன்னா அது சார்பகையன். சார்பகையனோட பெருக்குத்தொகை எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா எல்சிஎம் ஈக்குவலா இருக்கும். ஓகேனா? அப்ப 2 சார்பகையன், இது 2 பெருக்குனா போதும், என்னது, எல்சிஎம் கிடைக்கும். அப்போ b க்கு 2 போட்டா எனக்கு எல்சிஎம் 6 வந்துச்சு. அப்ப கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எங்க b க்கு 2 போட்டா 6 வருமா, அதான் ஆன்சர். சரிங்களா? இங்க 2 போறேன், 2 ஸ்கொயர் அளவு 4, 4 + 1 5. சரிங்களா? அப்போ இது தப்பு. இங்க 2 போட்டு பார்ப்போம். 2, இது 2 + 1 3. சரிண்ணா? 3 / 2. ஓகே, நான் இதை அடிச்சா கிடைக்கும், 2 கிடைச்சா 3. இதுவும் கிடையாது. இங்க 2 போட்டனா 2 + 1 இந்த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் அளவு 9 வருது. அப்ப இதுவும் கிடையாது. இங்க 2 போறேன், இங்க 2, இங்க 2 + 1 3. அப்ப 2 × 3 அளவு 6. சோ ஆன்சர் எதுக்கு வருது, D ல வருது. சரிங்களா? ஆன்சர் D இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், இந்த சம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு சுத்த வர சம், குழப்பற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, இதே கொஸ்டின் மாத்தா அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்க, a மற்றும் b இன் மீ போ மடங்கு அப்படின்னா மீ போமா. சரிதானே? மீ போமா, அதாவது இங்கிலீஷ்ல எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எல்சிஎம் a எனவும், சரியா? ஓகே, b மற்றும் c இன் மீ பொது மடங்கு, அதாவது b மற்றும் c யோட எல்சிஎம் b எனவும் இருந்தால் c மற்றும் a இன் மீப்போமா, c மற்றும் a ஓட எல்சிஎம் என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? ஓகேவா? சரி, ஓகே, நல்லா கவனிங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா ab 2 நம்பரோட எல்சிஎம் என்ன, a அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நானா ஒரு நம்பர் எழுதுன்னு வச்சுக்கேன். ஓகேங்களா? சோ எல்சிஎம்ன்றது ஒரு சின்ன நம்பரோட மடங்கா தான் இருக்கும். எல்சிஎம்ன்றது சின்ன நம்பரோட பெரிய நம்பர். இப்போ 2 4ன்ற ஒரு 2 நம்பரை எழுதுறேன், நானே எழுதுறேன். ஓகேங்களா? இதுல எல்சிஎம் என்ன கண்டுபிடிப்போம், இப்படி கண்டுபிடிப்போமா, 2 2 1 2 2. சோ ரெண்டாத்தையும் பெருக்குமா, என்ன கிடைக்கும், எல்சிஎம் 4 கிடைக்குது. கிளியர் புரியுதா? அப்போ எல்சிஎம்ன்றது என்னவா இருக்குன்னா பெரிய நம்பரோட மடங்கா தான் இருக்கும். சரிதானா? புரியுதா உங்களுக்கு? எல்சிஎம் என்னவா இருக்கும், பெரிய எண்ணோட மடங்கா தான் இருக்கும். அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா a மற்றும் b இன் எல்சிஎம் வந்து a-ன்றாங்க. அப்போ இந்த இடத்துல எது பெரிய நம்பரா இருக்கும், நான் தான் சொல்றேன், எல்சிஎம் தான் பெரிய நம்பரா இருக்கும். ஓகேனா? அப்போ a வந்து எல்சிஎம்ன்றாங்க. ஓகேனா? அப்போ a தான் பெரிய நம்பர். புரிஞ்சுதுங்களா? அப்ப a பெரிய நம்பர்னா நானா எழுதிக்கிறேன், அப்ப 4ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப எதனா நீங்களா 2ன்னு எடுத்துக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ 4க்கு 2க்கு எல்சிஎம் என்ன, சரிங்களா, 4 தான். கிளியரா புரியுதா? அப்போ a b க்கு எல்சிஎம் என்ன, a க்கும் b க்கும் எல்சிஎம் என்ன, a-ன்றாங்க. அப்ப 4க்கு 2க்கு எல்சிஎம் என்ன, 4. கிளியரா புரிஞ்சுதுங்களா? a இருக்கிறதுல 4 இருக்கு, இங்க a இருக்கிறதுல 4 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட், b and c இன் எல்சிஎம் b அப்படின்றாங்க. அப்ப b தான் பெரிய நம்பர். கிளியரா புரிஞ்சுதுங்களா? b தான் இந்த இடத்துல என்னது, பெரிய நம்பர். இங்க b என்ன வச்சோம், 2ன்னு வச்சோமா, அப்ப b 2ன்னு வச்சேன். அப்ப எல்சிஎம் என்ன வரணும், 2 வரணும். கிளியரா புரியுதுங்களா? b வந்து 2ன்னு வச்சேன், அங்க b யும் என்ன 2ன்னு வரணும். சரிதானே? அப்ப c என்னவா இருக்கும், வேற எந்த நம்பர் போட்டாலும் எல்சிஎம் வந்து 2 விட அதிகமா போயிடும். இங்க 1 போடலாமா, 1 போட்டா தான் என்ன ஆகும், 2 × 1 2, எல்சிஎம் 2. சரிங்களா? இப்போ a என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். a வந்து பார்த்தோம்னா 4, b வந்து பார்த்தோம்னா 2, c வந்து பார்த்தோம்னா 1. கிளியரா? ஓகே, இவங்க என்ன கேக்குறாங்க, c மற்றும் a, c மற்றும் a ஓட எல்சிஎம். ஓகேனா? இதுல c என்ன 1, a வந்து 4. ஓகேனா? அப்ப இதனோட எல்சிஎம் இதனோட பெருக்குத்தொகைக்கு சமமா இருக்குமா? ஆமா தானே? அப்போ a × c எவ்வளவு, 4. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ இங்க வந்துருவோம். அதாவது எங்க a இருக்கோ a க்கு 4, b க்கு 2, c க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரணும், 4 வரணும். சரிதானே? ஓகேவா? இங்க நான் பாக்குறேன் a க்கு 4 போட்டு பாக்குறேன், இங்க 4 வருதா, இங்க b க்கு 2, இங்க c க்கு 1, இங்க பார்த்தோம்னா abc எவ்வளவு, 4 × 2 × 1. இப்போ எதுல 4 நிக்குது, எங்க நிக்குது, இங்கதான் நிக்குதா? சரி, அப்ப என்னது ஆன்சர் A. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட். இது எல்சிஎம். எல்சிஎம் என்ன அர்த்தம், ஹையஸ்ட் பவர். சரி, அப்போ 4 எல்லாத்துலயும் 4 இருக்கு, 4 எழுதுறேன்.
இதுல ஹையஸ்ட் பவர் பார்த்தோன்னா இது -81. -81 இருக்கிறதுலே சின்ன நம்பர். ஓகேங்களா? அப்போ பெரிய நம்பர் என்ன பார்த்தா +12. இப்போ என்ன ஆகும்? 4 பவர் +2. இப்போ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் இது எல்சிஎம். எல்சிஎம் என்ன ஒன்றும் காமனா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? காமனா இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னா 2 எழுதிக்கலாம், 3 2 3லுமே இருக்கு, 3 எழுதிக்கலாம், 5 எல்லாத்துலயுமே இருக்கு, 5 எழுதிக்கலாம், இன்ட்டு 7 இது 2 தான் இருக்கு, இதுல இல்ல. சரி, இதுல காமனா இருக்க வேண்டிய அவசியமா இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? 7 எழுதிக்கலாம். 11 இதுல இருக்கு, இதுல இல்ல. அப்போ 11 எழுதிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ ஹையஸ்ட் பவரா எழுதணும். 2ல ஹையஸ்ட் பவர் என்ன? 3. 3ல ஹையஸ்ட் பவர் பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 பவர் 4. ஓகேனா? சரி, 2ல ஹையஸ்ட் பவர் 2 பவர் 5. 2 பவர் 5. இங்க 3ல 3 பவர் 4. 5ல என்ன? 5 ஸ்கொயர் இருக்கு, இங்க 5 கியூப் இருக்கு, கியூப். 7ல பார்த்தா நம்மளுக்கு 7 ஸ்கொயர். 11ல பார்த்தா இங்க 11 தான். அப்போ 2 பவர் 5, 3 பவர் 4, 5 கியூப், 7 ஸ்கொயர், 8 11. So answer D is correct. Sorry, B is correct. Next. GCD and LCM of 90, 150 to 225 அப்படின்னு கொடுத்தாங்க. அதாவது HCF LCM அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, நான் GCD என்ன சொல்லிருக்கேன்? HCF சொல்லணும். சரிதானே? HCF LCM கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அந்த 2 நம்பர் என்னன்னு கேட்கறாங்க. கிளியரா? இப்போ நம்ம இதுல இருந்து ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணா ஈஸி. இந்த மாதிரி கணக்கு கிடைக்கும். சில HCF என்ன சொல்லிருக்காங்க? 90ன்னு சொல்றாங்களா? HCF சரி 3 நம்பர் கொடுத்துறாங்களா? 90, 50, 25 ஆகியவர்களுக்கு மீபோவா மற்றும் மீச்சிவா எல்சிஎம் அண்ட் HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது HCF மீபோவா, இது எல்சிஎம். சரிதானே? அப்போ இதுக்கு ஏதாவது 90, 150, 225. சரிங்களா? இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம HCF கண்டுபிடிக்கிறோம். 15 அடிக்கலாம், 18 5 90. இது 35 15 0. இதுல பார்த்தோம்னா 4 5 20, மீதி 2 5 25. HCFனா அடுத்து 3 அடிக்கலாம். 3 அடிச்சா என்ன கிடைக்கும்? 6 3 18, 5 3 30, 15 3 45. சரிங்களா? வேற எதுவும் பொதுவாக அடிக்க முடியுமா? முடியாது. இது 3 அடிக்கலாம், இது 3 அடிக்கலாம், இது 3 அடிக்க முடியாது. அப்ப HCFனா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிளியர் தானே? அப்போ 3 × 5 15. HCF 15. ஓகேங்களா? சார் அடுத்து LCM கேட்கறாங்க. LCM கேட்கறாங்களா? அப்ப LCM இதை கண்டினியூ பண்ணலாம்ல? கண்டினியூ பண்ணலாம். எங்க 15 இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. இங்கதான் 15 இருக்கு. அப்ப இதுதான் கரெக்ட். சரிங்களா? சப்போஸ் 2 ஆப்ஷன்ல 15 கொடுத்துறாங்கன்னா சரிண்ணா, ஃபர்ஸ்ட் நான் மீப்போவா தான் கொடுக்குறாங்க. இங்கே 15 இருக்குல்ல, இது கரெக்ட் தான் சார் சொல்லக்கூடாது. ஏன்னா மீப்போவா HCF தான் ஃபர்ஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் தான் 15 இருக்கணும். கிளியர் தானே? ஓகேவா? அப்ப இதை அடிக்கலாம். இருந்தாலும் 2 ஆப்ஷனுமே ஃபர்ஸ்ட் 15 கொடுக்குறாங்கன்னா அடுத்து நம்ம LCM அடிச்சாங்க. LCM அடுத்து நம்ம 5 அடிக்கலாமா? 6 வகுப்படாது, 2 5 10, 3 5 15. அடுத்து நம்ம 3 அடிக்கலாம். 3 அடிச்சா 2 3 6, 3 வகுப்படாது, 2 அப்படியே அடிக்கிறேன், 1 3 3. அடுத்து நம்ம 2 அடிக்கலாம், 1 ஆயிரம். அப்போ 10, இது ஒரு 10, இது ஒரு 9, 90, இது ஒரு 5, 90 × 5 45. அப்போ 450. ஓகேங்களா? நெக்ஸ்ட் GCD. இப்போதான் இந்த சம் பார்த்தோம். இதே சம் 36, சரி 90 150 250 225. ஓகே, இது 36 156 12. என்ன கேட்டாங்கன்னா LCM கேட்டாங்க. சரிங்களா? 36 156 12க்கு என்ன பண்ணுறோம்? LCM கண்டுபிடிக்க போறோம். அப்போ 2ஆல் அடிக்கலாம். இது 18 2, இதெல்லாம் 7 2 14, மீதி 1, 8 2 16, இங்க 6 2 12. மறுபடியும் 2 அடிக்கலாம். 9 2 18, மூவி 2 6, மீதி 1, 9 2 18, மூவி 2 6. அடுத்து என்ன 3 அடிக்கலாம். 3 9, இதுல 1 3 3, 3 9, 1 3 3. அடுத்த நாள்லாம் அதோட அப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம். வேற எதாவது அடிக்கவே முடியாது. ஓகேண்ணே? அப்போ இதை பெருக்க பாருங்க. 3 9 9 2 18, 36 36. அடுத்து இங்க ஒரு 13 இருக்கு, × 13. ஸோ இதை பறிக்கணும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 18 8, மீதி 1 1 7, 3 9, 1 3 3. ஸோ என்ன கிடைக்கும்? 468 கிடைக்குமா? ஸோ ஆன்சர் எத்தனை நமக்கு கிடைக்கும்? ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் இந்த கணக்கு அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? கொஞ்சம் இதெல்லாம் சார் எப்படி சொல்றாங்க பாருங்க. எக்ஸ் மற்றும் ஒய்யின் மீப்பெரு பொது வகுத்தி. மீப்பெரு பொது வகுத்தி என்ன சொல்றேன்? HCF. சரிதானே? ஓகே, அதனால இங்கிலீஷ்ல பாருங்க நான் சொல்றேன். ஏன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பாது. இங்கிலீஷ் பாருங்க, GCD கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா கொடுத்துருப்பாங்க. GCDனாலும் LCMனாலும் HCFனாலும் ஒண்ணு. ஓகேண்ணா? GCDனாலும் HCFனாலும் ஒண்ணு. ஓகேண்ணா? சரி, ஓகே. அடுத்து அவற்றின் மீப்பெரு பொது மடங்கு. மீப்பெரு பொது மடங்குனா LCM.
சரி, இங்கிலீஷ்ல வந்து பாருங்க எல்சிஎம் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, எக்ஸ் மற்றும் ஒய்யோட ஹச்சிஎஃப் இசட் அப்படின்னா அதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம எல்சிஎமோட ரூல் தெரியணும். என்னன்னா, இரு எண்களின் பெருக்கு தொகை ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹச்சிஎஃப்க்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது ரெண்டு நம்பர் எக்ஸ்ன்ற ஒரு நம்பரையும் ஒய்ன்ற நம்பரையும் பெருக்குனா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா எல்சிஎம் இன்டு ஹச்சிஎஃப்க்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ் ஒய்ன்ற ரெண்டு நம்பர் இருக்கு, இதோட ஹச்சிஎஃப் என்னன்னா இசட். அப்போ எல்சிஎம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கிளியரா? இப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணலாமா? எக்ஸ் ஒய் ரெண்டு நம்பர் பெருக்குனா எதுக்கு ஈக்குவல்? எல்சிஎம் இன்டு ஹச்சிஎஃப். ஓகேனா? அப்போ எக்ஸ் இன்டு ஒய்ன்ற ரெண்டு நம்பரோட ஹச்சிஎஃப் என்ன? இசட். ஓகேனா? நம்மளுக்கு எல்சிஎம் தான் தெரியாது, அப்போ ஹச்சிஎஃப் என்ன? இசட். இவங்க கேட்டதானா எல்சிஎம் கேக்குறாங்க. அப்ப எல்சிஎம் வேணும்னா இந்த இசட் இந்த பக்கம் கொண்டு வரணுமா? அப்ப என்ன டிவைட் ஆயிருமா? அப்ப எக்ஸ் ஒய் இந்த இசட் எல்லாம் டிவைட் பை இசட் வந்துடும், ஈக்குவல் டு எல்சிஎம். அப்ப இதோட எல்சிஎம் என்ன? எக்ஸ் பை ஒய் இசட். சரிங்களா? எக்ஸ் பை ஒய் இசட் எங்க இருக்கு? எக்ஸ் பை ஒய், சரி, எக்ஸ் இன்டு ஒய் இசட். ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, எம் மற்றும் என் என்பன இரண்டு எண்கள் எண்ணில் அவற்றின் எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ரெண்டு நம்பர் இருக்கு, ரெண்டு நம்பரோட எல்சிஎம், அதாவது எம் என்ற நம்பரோட எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டு பிராக்கெட்ல போறாங்க. ஹச்சிஎஃப் எம் கமா என் அப்படின்னு சொல்லிட்டு ஹச்சிஎஃப் எங்க அப்படின்றாங்க. சரிங்களா? இன்னொன்னு கிளியரா சொல்லணும்னா, இப்போ ரெண்டு நம்பர் இருக்கு, சில எம் என்னன்னு ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு. சரிங்களா? இத எல்சிஎம் தானே கேட்கறாங்க. இப்போ நான் 4 8 ரெண்டு நம்பர் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் 4 8 ஒரு ரெண்டு நம்பர் எடுக்கிறேன். இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா நம்மளுக்கு 8 கிடைக்கும், ஹச்சிஎஃப் பார்த்தா நம்மளுக்கு 4 கிடைக்கும். கிளியரா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நான் இதுவும் அதே மாதிரி எடுத்துக்கிறேன், எம் என். சரிங்களா? இங்க பாருங்க, நல்லா பாருங்க, இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இது வந்து கரெக்டா இருக்கா நம்ம செக் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ எம் வந்து நான் ஒரு 2 இது ஒரு 4ன்னு எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ இதோட பெருக்கு தொகை எப்படி இருக்கும்? 8ன்னு வரும். இதோட எல்சிஎம் பார்த்தோன்னா 2,4. இதை கூட பெரிய நம்பரா இருக்கிறதுக்காக குழப்பம்னா நான் சின்ன நம்பருக்கு 2 4ன்னு எடுக்கிறேன். இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். ஹச்சிஎஃப் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். சரிண்ணா? இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம், எது கரெக்டா இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? எம்முக்கு 1, எம்முக்கு 2ம் எண்ணுக்கு 4 போட்டோம்னா 2,4. இப்போ 2,4 போட்டா எழுதுவது 8. சரிண்ணா? 2 எம் இன்ட்டு 8 டிவைடட் பை ஹச்சிஎஃப் என்ன? ஹச்சிஎஃப் பாருங்க 2. சரிண்ணா? ஹச்சிஎஃப் என்ன? 2. கேள்வி என்ன? எல்சிஎம் தான் கேட்கறாங்க. இதை அடிச்சு பாருங்க, எல்சிஎம் வருதான்னு பாருங்க. 1 2 4 2 8. அப்ப என்ன கிடைக்குது? 4 கிடைக்குதா? சரிங்களா? இதோட 4 கிடைக்குது. நம்ம எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சோம்? இதோட எல்சிஎம் 4ன்னு பார்த்தோமா? என்ன நான் கிளியர் சொல்றேன், உங்களுக்கு சொல்ல புரியலன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ எம் கமா என், எம் கமா என் இருக்கா? எம் நான் 2னும் என்ன நான் 4ன்னு வச்சுக்கிறேன். இதோட எல்சிஎம் பார்த்தா 2,4 எல்சிஎம் என்ன? 4. ஹச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 2 பொதுவா இருக்கக்கூடிய நம்பர் என்ன? 2. இதை நான் வச்சுக்கிறேன். இப்போ ஆப்ஷன் எடுத்து நான் செக் பண்றேன். எம்முக்கு என்ன எடுத்தோம்? 2ன்னு எடுத்தோம், 2 நான் போட்டேன். என்னுக்கு என்ன எடுத்தேன்? 4ன்னு போட்டேன். டிவைடட் பை ஹச்சிஎஃப், இதோட ஹச்சிஎஃப் என்ன? 2 டிவைடட் பை 2. சரிங்களா? இவங்க என்ன கேட்டாங்க? எல்சிஎம் கிடைக்குன்றாங்க. ஓகேண்ணா? அப்போ 2 2 கேன்சல் ஆயிரும், என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்குதா? ஓகேவா? நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம் என்ன பாருங்க, எல்சிஎம் 4. இங்க கண்டுபிடிச்ச எல்சிஎம் என்ன? 4. அப்ப எதுல போட்டா 4 வருது? ஆன்சர் ஏல போட்டா தானே அது 4ன்னு வருது. கிளியருங்களா? இதுல நம்ம போட்டு பார்ப்போம், 4 வருதா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இதுல எம் என்ன எவ்வளவு? 2,4. சரிங்களா? 2,4 இங்க எழுதிக்கிறேன். இப்ப 2 × 4 டிவைடட் பை எல்சிஎம், இதோட எல்சிஎம் எவ்வளவு? 4. சரிங்களா? 4. இது 2 அடிச்சா என்ன கிடைக்குது? 2ன்னு வருது. அப்போ 2 வந்து என்ன? ஹச்சிஎஃப் தான் கிடைக்கும். கிளியரா புரியுது உங்களுக்கு? 2 வந்து அது ஹச்சிஎஃப் தான். நம்மளுக்கு 4 வந்துச்சு, 4 தானே அது எல்சிஎம். இவங்க கேட்டதானே எல்சிஎம். அப்போ இதுக்கு போட்டா தானே அது 4 வருது. மற்ற ஆப்ஷன் நீங்க செக் பண்ணி பாருங்க, ஆன்சர் வராது. சரிங்களா? எல்சிஎம் ஆஃப் 2 பிரைம் நம்பர் இஸ் பிரைம் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் ஒய்ங்கிறது இஸ் 161 கொடுத்தாங்க. சரிங்களா? அதாவது 2 பிரைம் நம்பரோட எல்சிஎம் 161 அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்படின்னா
இந்த 3y மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறேன். கிளியரா புரியுது? ஓகே, நான் தான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன், ரெண்டு பகாயனோட HCF என்னவா இருக்கும்? 1 இருக்கும். ஓகேங்களா? ரெண்டு பகாயனோட எல்சிஎம் என்னவா இருக்கும்? ரெண்டுக்கும் பெருக்கு தொகைக்கு சமமாக இருக்கும். கிளியரா புரியுதுங்களா உங்களுக்கு? ரெண்டு பகாயன் இருந்துச்சுன்னா அதோட HCF என்னவா இருக்கும்? 1 இருக்கும். ரெண்டும் பகாயன் இருந்துச்சுன்னா அதோட எல்சிஎம் என்னன்னா ரெண்டு பெருக்கிட்டாலே போது எல்சிஎம் கிடைச்சிடும். ஓகே, அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டுமே என்னது பகாயன் சொல்றாங்க. இரண்டு பகாயன்களின் எல்சிஎம் என்னது 161. அப்போ ரெண்டு பகாயன் இருக்குன்னா ரெண்டு பகாயனை பெருக்கினா தான் 161 கிடைக்கும். அப்போ அது ரெண்டு பகாயன் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியரா புரியுது உங்களுக்கு? அப்போ 161. அப்போ எது பகாயன்? 2 3 5 7 11 13 இப்படி போயிட்டு இருக்குமா டாட்டா எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். ஓகேண்ணா? கண்டிப்பா 161னா கண்டிப்பா 2 மடங்கா இருக்கும். அதே அவசியம். 3ஆல வகுப்படுமா? 161 3ஆல வகுப்படாது, 5ஆல வகுப்படாது, 7ஆல வகுப்பு தான் செக் பண்ணி பார்ப்போம். 161 7ஆல வகுத்து பாக்குறேன். ஏன்னா ஒரு பகாயன ரெண்டு பகாயன் இதுல சேர்ந்துருக்கு. ஒரு பகாயனை நான் வகுத்துனா இன்னொரு பகாயன் கிடைச்சிடும். சரிண்ணா? அப்ப இந்த ரெண்டு பகாயனும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப 7ஆல வகுத்துறேன். 1 7 7 இதுல 7 14 மீதி 2 3 21. கரெக்ட். 161 7ஆல வகுப்படாது. அப்போ ஒரு நம்பர் 7 எத்தனை 7? 161 23 7 161. அப்போ ஒரு நம்பர் 7 இன்னொரு நம்பர் 23. புரிஞ்சுதா? நான் ரெண்டு பகாயனையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் தான் பெரிய நம்பரு, ஒய் வந்து சின்ன நம்பர்ன்றாங்க. கிளியரா புரியுதா? ஏன்னா இது எது எக்ஸ் எது ஒய் நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஓகேனா? எக்ஸ் தானே பெரிய எண்ணு, ஒய் வந்து சின்ன எண்ணு சொல்றாங்க. அப்போ எது எக்ஸா இருக்கும்னா 23 தான் என்னது எக்ஸ். சின்ன நம்பர் எது? ஒய். இதுதான் ஒய். ஓகேனா? அப்போ எக்ஸ் வந்து 23, ஒய் வந்து 7. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 3y minus x. ஓகே, 3y minus x. ஓகேனா? ஓகே, அப்போ 3 into y அளவு 21 minus x minus அளவு minus x அளவு 23, ரெண்டும் கழிச்ச அளவு -2. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது? -2 வருது. சோ ஆன்சர் A is correct. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் x, என்ற இரு பகையன்கள். ஓகே, இந்த சம்பவம் இப்ப பார்த்தது 161 அதே சம்பவம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, அதே சம்பவம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த சம்பவம் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்ல, இந்த சம்பவம் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒருத்தர பார்த்தோம்ல, இதில் மறுபடியும் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்துட்டு தான். சில பேர் என்ன சொன்னா எக்ஸ் கமா ஒய்யின் இவற்றின் மீ போமா இசட். மீ போமாட்டா என்னது? எல்சியம். சரிண்ணா? எக்ஸை 2னும் ஒய்யை 4ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இதோட மீ போமா எல்சியம் என்ன வருது? 4ன்னு வரும். சரிண்ணா? கிளியர் புரியுதா உங்களுக்கு? எக்ஸ் கமா ஒய் இவற்றின் மீ போமா இசட். இப்போ இன்னொரு ரூல்ஸ் சொன்னல, எக்ஸ் இன்டு ஒய் ரெண்டு நம்பரோட பெருக்கு தொகை எதுக்கு ஈக்குவல்? எக்ஸ் எல்சியம் இன்டு ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவல் இருக்கும்னு சொன்னேன் நான். இதுல எக்ஸ் இன்டு ஒய் கொடுத்துட்டாங்க, எல்சியம் என்னன்னு கொடுத்துட்டாங்க? இசட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மீ போமா. ஓகே, இப்போ எல்சியம் பார்த்தோன்னா இசட். அவங்க கேட்டதுனால மீ போவா என்னன்னு கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப் என்னன்னு தெரியுது? ஹெச்சிஎஃப். ஓகே, இப்போ ஹெச்சிஎஃப் வேணும்னா இந்த இசட் எந்த சைடு கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்தா எக்ஸ் ஒய் டிவைடட் பை இசட் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தோன்னா xy டிவைடட் பை இசட். xy டிவைடட் பை இசட் எங்க இருக்கு? xy டிவைடட் பை இசட். ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஈரன்களின் மீட்பு மற்றும் மீச்சிமா முறையே 12 மற்றும் 144. ON 36 எனில் மற்றொரு எண் என்ன பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இப்போதான் பார்த்த ஒரு ரூல் என்னன்னா, என்ன பார்த்த ரூல்? எக்ஸ் இன்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப். நம்ம பார்த்தோமா இல்லையா? இந்த ரூல் பார்த்தோமா? இந்த ரூல்ல நம்ம அப்ளை பண்ண போறோம். என்ன சொல்றாங்கன்னா ஈரன்களின் மீப்போவான்னா என்னது? ஹெச்சிஎஃப். அதை இங்கிலீஷ்ல பாருங்க என்ன. ஓகேங்களா? மீச்சிமானா என்னது? எல்சிஎம். சரியா? ஓகே, மீப்போவாலும் கொடுத்தாங்க 12 கொடுத்தாங்க. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஹெச்சிஎஃப் என்ன? 12 இன்டு எல்சிஎம் என்ன? 144 முன்னாடி ஈக்குவல் டு ஒரு எண் 36. அப்போ ஒரு நம்பர் எக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம் 36. இன்னொரு நம்பர் என்னன்னு தெரியாது, என்ன அதை ஒய்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிதானே? ஒய் ஈக்குவல் டு 144 இன்ட்டு 12. இந்த 36 என்ன ஆகும்? அந்த ஓம்ஸ்னா வகுத்தலாயிடும். ஓகே, அப்போ டிவைடட் பை 36. சரி, இது அடிக்கலாமா? 1 12 12 நான் 3 12 36. இது அடிக்கலாமா? 1 3 3 நான் 3 12
மீதி 2 M3 24. அப்போ இது என்னது 48 அப்படின்னு. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா நம்மளுக்கு 48. ஸோ எந்த ஆப்ஷன் இருக்கு? ஆப்ஷன் டி இருக்கு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இரண்களின் மீப்போவா. முடிஞ்சா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இரண்களின் மீப்போவா. மீப்போவானா என்ன சொல்றீங்க? HCF. மீப்போமான்றது LCM. சரியா? 8, 7040. அவற்றில் ஒரு எண் 128 மற்றொரு எண் என்ன? நம்மளுக்கு தெரியும் என்ன? X into Y is equal to LCM into HCF. சரிதானே? ஓகேவா? ஓகே. இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, ஒரு எண் 128. அப்ப X வந்து 128ன்னு வச்சுக்குவோம். இன்டு Y தெரியாது. LCM என்ன? LCM பார்த்தீங்கன்னா 7040. ஓகேண்ணா? அப்ப 7040 இன்டு HCF என்ன? HCF 8 இன்டு 8. நம்மளுக்கு Y தான் தேவை. இதெல்லாம் 7040 இன்டு 8 டிவைடட் பை 128 அந்த வந்துச்சுன்னா பக்கத்தில் ஆயிரும். அப்போ டிவைடட் பை 128. இப்போ நம்ம அடிக்கிறான் தான் அடிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் 4 அடிக்கிறேன். இது 3 12 2 8. இதை நான் 4 அடிக்கிறேன். 1 4 மீதி 3 7 28 மீதி 2 6 24 0. சரிங்களா? அடுத்து 8 4 32. மறுபடியும் இதை 4 அடிச்சு பார்ப்போம். பாருங்க, 1 4 4 16 மீதி 1 4 16 0. அப்போ என்ன கிடைக்கிறா நம்மளுக்கு 440 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு பார்த்தோம்னா இதோட பேலன்ஸ் கண்டினியூ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தா எங்களோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ.